இருந்தாலும் மனைவி நீராடும் பொழுது பார்க்கக்கூடாது என்பது சாஸ்திர விதி. ஆனால் அந்த விதியை உருவாக்கிய ஈசனே அதை மீறி நடந்து கொண்டால் மற்றவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? இன்றே இதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். தாங்கள் நீராடும் பொழுது சிவபெருமான் திடீரென அங்கு வந்து விட்டார். தாங்கள் திருக்குளத்திலிருந்து எழுந்து செல்லவும் முடியாமல் அங்கேயே அப்படியே அவர் முன்னால் நிற்கவும் முடியாமல் தவித்து போனீர்கள். அன்று நடந்த அந்த சம்பவத்தை நினைத்தால் என் உடல் கூசுகிறது. கணவனாக இருந்தாலும் மனைவி நீராடும் பொழுது பார்க்கக்கூடாது என்பது சாஸ்திர விதி. ஆனால் அந்த விதியை உருவாக்கிய ஈசனே அதை மீறி நடந்து கொண்டால் மற்றவர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? இன்றே இதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அன்னையே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, இமயவல்லியே போற்றி, ஈஸ்வரியே போற்றி, உமையவளே போற்றி, ஊங்காரியே போற்றி, என் குணத்தால் போற்றி,
ஏலவார் குழலி போற்றி, ஐயையே போற்றி, ஒன் பொருளே போற்றி, ஓம்காரியே போற்றி, ஔடத மாவாய் போற்றி போற்றி. ஆஹா மைந்தா, அகர முகர எழுத்துக்களால் எம்மை துதித்ததன் மூலம் நீ ஞானத்தின் வடிவம் என்பதை உணர்த்திவிட்டாய். ஓங்காரத்தை உச்சரித்து உருவாக்கப்பட்ட நீ ஓங்கார பொருளாக பிரணவ ஸ்வரூபமாக விளங்குவாய். அன்னையே, ஆணையிடுங்கள். குழந்தாய், இந்த நீராழி மண்டபத்தின் வாயிலில் நின்று கொள். ஆடவர் எவர் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காதே. இதோ இந்த தண்டாயுதத்தை உன் கையில் ஏந்திக்கொள். தங்கள் சித்தம். நில்லுங்கள். குழந்தாய், ஏன் என்னை தடுக்கிறாய்? யார் நீ? நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் உள்ளே நுழைய கூடாது. நான் யார் என்று தெரிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை. உள்ளே யாரையும் விடக்கூடாது என்று என் அன்னையார் உத்தரவிட்டிருக்கிறார். ஓ, அதையும் மீறி நீங்கள் உள்ளே நுழைய முயன்றால் உங்களை நான் தடுத்தே தீருவேன். குழந்தாய், அம்பிகை உன் அன்னை என்றால் நான் தானடா உன் தந்தை. அம்பிகையை இடபாகம் கொண்ட அர்த்தநாரியான சிவபெருமான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. தாய் சொல்லிதான் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ஓ, என் தாயார் வந்து என் தந்தையார் நீங்கள்தான் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். இப்பொழுது எனக்கு என் தாயார் போட்டிருக்கும் ஒரே ஒரு உத்தரவு, ஆடவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதுதான். ஆகவே என்னை மீறி செல்ல முயன்றால் இந்த தண்டத்தால் தடுத்தே தீருவேன். நாராயண நாராயண. என்ன நாரதரே, கலகத்தை தேடி கைலாயத்திற்கே வந்து விட்டீரா? இன்றைய கலகத்திற்கு தாங்கள் தான் வழிகாட்டி விட்டீர்களே. அப்படியானால் இப்பொழுதே புறப்படுகிறேன். நாராயண மகாதேவ் மகாதேவ் மகாதேவ். இன்றைய கலகத்திற்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று கவலை போட்டுக் கொண்டிருந்தேன். கைலாயபதியே அதற்கு சரியான வழிகாட்டி விட்டார். நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே, வாருங்கள். சிவபெருமான் தேவியை காண நீராழி மண்டபத்துக்கு சென்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்து விடுவார். நாராயணா, சிவபெருமான் இங்கு வருவாரா? அப்படியானால் உங்களுக்கு செய்தியே தெரியாது போல இருக்கிறது. அப்படி என்ன செய்தி? அவர் மீண்டும் இங்கே வருவாரா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன், என்ன நடந்தது? அதை உங்களுக்கு சொல்லி என்ன பயன்? நான் வருகிறேன். நாரத முனிவரே, நடந்ததை சொல்லிவிட்டு செல்லுங்கள். சொல்வதற்கே வெட்கப்படும் அளவிற்கு அவருக்கு அவமானம் நேர்ந்து விட்டது.
அதுவும் ஒரு பாலகனால். நாரதரே, ஏன் அப்படி செய்தான்? இப்பொழுதே சொல்லுங்கள். அவனை அடித்து நொறுக்கி இறைவனிடம் செல்கிறோம். உங்களுக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கிவிட்டது. இனி தாங்கள் எழுந்தருளலாம் என்று கூறுகிறோம். சிவபெருமான் எப்படியும் தனது இருப்பிடத்திற்கு எழுந்தருள்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் என்ன ஆனால்? வேண்டாம், எனக்கு எதற்கு வீண் வம்பு? நாரதரே, அந்த ஆனாளுக்கு அர்த்தம் என்ன? சொல்லிவிட்டு செல்லுங்கள். ஒன்றுமில்லை, அந்த பாலகனை அடித்து நொறுக்கிவிட்டு வருகிறேன் என்று சொன்னீர்களே, அதுதான் எப்படி முடியும் என்று. ஏன் பூத கணங்களாகிய எங்களால் ஒரு பாலகனை பந்தாட முடியாதா என்ன? முடியும். ஆனால் நாரதரே, நீங்கள் ஆனால் என்று ஆரம்பித்தாலே ஏதோ ஒரு விவகாரத்தை ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்றுதானே அர்த்தம். நாராயணா, அந்த சிறுவனின் ஆற்றலை எடுத்துச் சொல்லி உங்களை எச்சரிக்கலாம் என்று வந்தேன். அதற்கு இடம் தராமல் என்னை கேலி செய்கிறீர்கள். எனக்கு என்ன வந்தது? நான் வருகிறேன். நாரத முனிவரே, பூதகணங்களிடம் வந்து ஒரு சிறுவனின் வலிமையை பற்றி பெரிதாக பேசுகிறீர்கள். யாரது சிறுவன்? எங்கிருக்கிறான்? நீராழி மண்டபத்து வாசலில் தான். இப்பொழுதே சென்று அவனை இல்லாமல் செய்து விடுகிறோம். அப்போதுதான் எங்கள் வலிமையை பற்றி சொல்லாமலே உங்களுக்கு புரியும். வருகிறோம், பாருங்கள். நாராயணா, சொல்ல வேண்டியதை சொல்லி செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம். இனி நடக்க வேண்டியது நன்றாக நடக்கும். நாராயணா.
வாழ்க நந்தி தேவன் வாழ்க. எம்பெருமானுக்கே வாகனமாய் அமைந்த ஏற்றமிகு நந்தி தேவன் வாழ்க. வாருங்கள் நாரதரே, வாருங்கள். தங்கள் திருவாக்கால் என்னை பாராட்டுவதைக் கண்டு வியப்பாக இருக்கிறது. என்ன நந்தி தேவா இப்படி கேட்டு விட்டாய்? நீ யார்? உன் வரலாறு என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியாதா? உன் தந்தை சேவன முனிவர் சிவபெருமானை தாங்கும் பெருமை வாய்ந்த ஒரு மகனை பெற வேண்டித்தானே தவமே புரிந்தார். உண்மைதான். என் தந்தையார் என்னை பெறுவதற்காக நெடுங்காலம் தவம் புரிந்தாராம். இறைவன் காட்சி தந்ததும் தனக்காக வரம் கேட்காமல் பிறக்கப் போகும் எனக்காக வரம் கேட்டாராம். அதுதான் எனக்கு நன்றாக தெரியுமே நந்தி தேவா. அதனால்தானே 1000 ஆண்டு காலம் தவம் செய்தாலும் காண முடியாத அந்த பெருமானை வாகனமாக இருந்து சுமக்கும் பாக்கியத்தை நீ பெற்று விட்டாய். ஆமாம் ஆமாம், அதேனோ உண்மைதான். அது மட்டும் தானா? வேறென்ன? கைலாயத்தில் இறைவன் வீற்றிருக்கும் திருக்கோயில் வாசலை காவல் காக்கும் பொறுப்பையும் நீதானே ஏற்றிருக்கிறாய். பிரம்மா விஷ்ணுவே இங்கு வந்தாலும் உன் உத்தரவு பெற்றுத்தானே உள்ளே நுழைய முடியும். ஆமாம் ஆமாம், அது என்னவோ உண்மைதான். அது மட்டுமா? வேறென்ன? இறைவனை எதிர்த்து யுத்தம் புரிய வேண்டும் என்று எவனாவது அசுரன் வந்தால் இந்த பூதகணங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்பவன் நீதானே. அசுரப்படை முழுவதையும் அதாவதம் செய்து போர்க்களத்தில் நீ புரிந்த வீர காட்சிகளைக் கண்டு நானே வியந்து போயிருக்கிறேனே. நந்தி தேவா, உன் வீரத்திற்கிணையாக யார் இருக்கிறார்கள்? எவர் இருக்கிறார்கள்? ஆமாம் ஆமாம், அது என்னவோ உண்மைதான். பிரபு 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 பிரபு, பூதகணங்களின் தலைவரே, நந்தி தேவரே, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். எங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீக்கி அருள் புரியுங்கள். பூதகணங்களே, என்ன நேர்ந்தது? கைலாய மலையில் இன்று பெரிய கலவரம் தோன்றிவிட்டது. நீராழி மண்டபத்து வாசலில் நின்று கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் யாரையும் உள்ளே விடமாட்டேன் என்று ஈசனையே தடுத்து நிறுத்திவிட்டான். யாரவன்? அதுதான் எங்களுக்கும் புரியவில்லை நந்தி தேவரே. இறைவனை தடுத்து நிறுத்திய அந்த சிறுவனை எப்படியும் அங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்றுதான் நாங்கள் சென்றோம். அப்புறம் என்ன? அவனை கட்டி இழுத்து வராமல் இங்கு வந்து கதையா கூறுகிறீர்கள்? அப்படித்தான் செய்ய நினைத்தோம், முடியவில்லை. கையில் இருக்கும் தண்டாயுதத்தால் சென்றாடி விட்டான். நாரதரே, என்ன இது? ஆமாம் ஆமாம், அது என்னமோ உண்மைதான். அப்படியானால் நந்தி தேவா, உன் வீரத்தை நிலைநாட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உடனே புறப்படு. இப்பொழுதே புறப்பட்டு விடுகிறேன். அந்த படியனின் எலும்பை உடைத்து முறித்து விடுகிறேன். சொல்லிக் கொண்டிருக்காதே, செய்து காட்டு. எல்லாரும் புறப்படுங்கள். நாராயண. தாயே, தாயே, என்ன? தங்கள் குமாரர் காவல் புரியும் பொழுது சிவபெருமான் அங்கு வந்தார். தங்கள் கட்டளைப்படி இவர் அவரை தடுத்தார். அதற்காகத்தானே அவனை நான் உருவாக்கினேன். இதில் வியப்பென்ன இருக்கிறது? அதற்கு பிறகுதானே அம்மா விபரீதமே தொடங்கி இருக்கிறது. என்னடி சொல்கிறாய்? யாரோ ஒரு சிறுவன் என்னை தடுப்பதா என சினம் கொண்டார் சிவபெருமான். சிறுவனை அங்கிருந்து அகற்றும்படி ஆணையிட்டார் பூதகணங்களுக்கு. அதன்படி அங்கு வந்தவர்கள் தங்கள் மைந்தனிடம் அடிபட்டு சென்றார்கள். அவ்வளவுதானே? அதோடு போகவில்லை தாயே. வேறென்னடி? தங்கள் மைந்தனிடம் சண்டையிட நந்திதேவனை அழைத்து வந்திருக்கிறார்கள். என்ன? எங்களை சுமக்கும் நந்தி என் மகனையே எதிர்க்க துணிந்து விட்டானா? நீராடி வந்ததும் சுவாமியை காணச் செல்லலாம் என்று இருந்தேன். இனி இந்த விவகாரத்திற்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கிருந்து போக மாட்டேன்.